சென்னையின் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் ஒரு முக்கியமான கட்டமாக கருதப்படுற போரூர் வடபழனி இடையிலான வழித்தடத்தில் நேத்து முதல் கட்ட சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடந்துச்சு. ஏற்கனவே பூந்தமல்லி போரூர் வரையிலான சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு சோதனை ஓட்டம் முடிஞ்சிருந்த நிலையில இப்போ போரூர் வடபழனி இடையிலான சுமார் 7 கிலோமீட்டர் வழித்தடத்தில் டெஸ்ட் ரன் நடந்தது. பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ சேவை பிப்ரவரி 2வது வாரத்துல தொடங்கலாம்னு மெட்ரோ நிர்வாகம் திட்டமிட்டிருக்கு. இந்த சோதனை ஓட்டம் நடந்தது தொடர்பான வீடியோவையும் சென்னை மெட்ரோ நிர்வாகம் தங்களோட எக்ஸ் பக்கத்துல வெளியிட்டிருக்காங்க. இது சென்னையிலேயே முதல் இரட்டை அடுக்கு மெட்ரோ மேம்பால வழித்தடம். அதாவது கீழ் அடுக்குல வாகனங்கள் போகும், மேல் அடுக்குல மெட்ரோ ரயில்கள் ஓடும் அப்படின்னு ரொம்ப ஸ்மார்ட்டா வடிவமைச்சிருக்காங்க. இந்த வழித்தடம் முழுசா செயல்பாட்டுக்கு வந்துட்டா ஆற்காடு சாலைகளில் இருக்கும் போக்குவரத்து நெரிசல் நல்ல அளவுக்கு குறையும். குறிப்பா பூந்தமல்லி போரூர் பகுதிகளில் இருந்து வடபழனி வழியா நகரின் மைய பகுதிக்கு போகிறவர்களுக்கு இது ஒரு பெரிய வசதியா இருக்கும். மொத்தத்துல சொன்னா இந்த மெட்ரோ வழித்தடம் மக்கள் பயணத்திற்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்கிறாங்க.